நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 7 மாணவிகளை காணவில்லை. நேற்று பள்ளி முடிந்து மாணவிகள் வீடு திரும்பாததால் பள்ளி நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. அதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜன். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரத்தில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 7 மாணவிகள் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பவில்லை. அவர்கள் விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகள், எனவே விடுதிக்கும் வரவில்லை. எனவே இது குறித்து பள்ளி நிர்வாகம் தரப்பில் காவல்துறையினர் புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் மக்கள் கூடும் இடங்களில் தேடி வருகின்றனர். இவர்கள் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையங்களிலோ அல்லது பேருந்து நிலையங்களிலோ அல்லது மாவட்டத்தின் மற்ற பிற பகுதிகளிலும் வேறு எங்கேயும் சென்றுள்ளார்களா என்பது குறித்து தற்பொழுது முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்ந்து அவர்கள் பெற்றோர்களும் ஒரு பக்கம் தேடி வருகிறார்கள். இந்த மாணவிகள், அதாவது 4 மாணவிகள் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள், 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 2 என மொத்தம் 7 பேரும் ஒன்றாக சென்றுள்ளதால் வேறு ஏதேனும் திட்டத்தோடு சென்றுள்ளார்களா அல்லது வேறு ஏதேனும் தவறாக மற்றவர்கள் கூட்டிச் சென்றுள்ளார்களா என்பது குறித்தும் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் இவர்களை பற்றிய தகவல் தெரிந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலகத்துக்கு தகவல் கொடுக்க வேண்டும். அது அல்லது சைல்ட்லைன் என்று சொல்லக்கூடிய 1098 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி காவல்நிலை எண் தொடர்பு எண் என்பது 04634220330 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று காவல்நிலைய தரப்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர். எனவே மாணவிகள் விரைவாக கிடைப்பதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.